சரி ரைட் சரி ஓகே பாய்ஜி, ரொம்ப தேங்க்யூ உங்களை மீட் பண்ணது. உங்களோட ஸ்பெக்ஸ் வந்து அப்படியே இதாகுது, ஃபாக் ஆகுது. ஃபாக் ஆகுது. பார்த்து போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி, நல்ல கைடன்ஸ் கொடுத்தீங்க. ரோட்லேயே ஓட்டுங்கண்ணே. ஓகே ரைட் பாப்பாஜி, சென்னை வந்தால் கால் பண்ணுங்கள். ஓகே, நான் சென்னை வரப்போ உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகே பாய்ஜி. பாய். வரஞ்சி பாப்பா. இப்போ தாங்க பார்த்தி ப்ரோ மீட் பண்ணேன். அவர் நிறைய கைடன்ஸ்லாம் கொடுத்தாரு. நீங்கள் மோட்டோ ப்ளாக் பண்ணுறீங்க, எப்படி வண்டி ஓட்டணும், எப்படி கேமரா யூஸ் பண்ணணும், இதெல்லாம் எல்லாமே சொன்னார். நல்ல சீனியரு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மோட்டோ ரைடர். தமிழ்நாட்டில் ஒரு 10 நம்பர்ஸ்குள்ளே அவர் இருப்பார். டாப் 10ல் கண்டிப்பாக ஒரு பர்சன் தான் வரும். அவரை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். நான் சத்தியமங்கலம் போயிட்டு அங்கே இந்த வழியாக திம்மம் வழியாக போயிட்டுருக்கேன். ரூட் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக போட்டிருக்காங்க ரோடெல்லாம். இந்த பக்கம் பாருங்கள், பேஞ்சு திருப்பி ஜாக்கெட் எல்லாமே நினச்சிட்டு தண்ணி குளிருது, அப்படியே வண்டி ஓட்டவே முடியல. அப்படியே இங்கெல்லாம் என்னன்னு தெரியல, மழை இல்லை, மழை வராமல் இருக்குது. சில இடத்துல மழை பெய்யுது, சில இடத்துல மழை இல்லை. நான் என்ன பண்ணுறது? வழியாக போகலாம். இந்த படம் புது படம், இன்னும் படம் ரிலீஸ் ஆகல போல இருக்கு. தலைவர் படம், தளபதி படம் ரிலீஸ் ஆகல போல இருக்கு. பார்க்கணும். சத்தியமங்கலம் வழியாக போகணும். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும். எத்தனை மரங்கள், எத்தனை செடிகள்.
இப்போ என்ன ஆச்சுன்னா என்னால் வந்து திருப்பி மைக் இஷ்யூ ஆகிடுச்சு. திருப்பி என்னால் வந்து எதுவும் பண்ண முடியல. வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, பார்ப்போம் என்ன நடக்கட்டும். இப்போ தாங்க நான் சத்தியமங்கலம் வந்து தாண்டிட்டு போயிட்டுருக்கேன். சத்தியமங்கலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணாரி அம்மன் கோவில் அந்த செக் போஸ்ட் இருக்குது. சத்தியமங்கலம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு அங்கே என்ட்ரு ஆகணுன்னா இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸ். இது வரைக்கும் ஒன்றும் சாப்பிடல. இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 4 மணி இருக்கும். இப்போ பண்ணாரி கோவில் கிட்டே போயிட்டு தான் அங்கேருந்து தான் வந்து சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வரும்னு நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட ஆல்ரெடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகணுன்னா மார்னிங் ஆக்சுவலி 6 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடியே இவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த வைல்டு அனிமல்ஸ் நிறையா இருக்கனால இங்கே அவ்வளோ சீக்கிரம் வந்து உள்ளே யாரும் வர முடியாது. ஏன்னா இந்த டைம் மட்டும்தான். ஆக்சுவலி அந்த வில்லேஜ் இருக்கவங்களுக்கு மட்டும் அலோவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. சாப்பாட்டில் தான் நின்று அங்கே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. சரி அதெல்லாம் திரும்பி பார்த்தேன். அங்கேயும் சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, வேறு என்ன பண்ணுறது. இதாங்க பண்ணாரி அம்மன் கோவில். இந்த கோவில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் சொல்லுவாங்க. இந்த பகுதி மக்கள் எல்லாம் சேர்ந்து ரொம்ப வழிபடுற ஒரு கோவில். இந்த கோவிலை தாண்டி தான் நம்ம வந்து போகணும். இந்த கோவில் தாண்டும் போது இந்த கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா பண்ணாரி அம்மன் கோவிலில் தாண்டி அந்த டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டோட செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட்டில் நீங்கள் நின்று தான் நீங்கள் ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரு ஆக முடியும். ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட போயிட்டோம். இதுதான் இந்த செக் போஸ்ட்டு. இந்த செக் போஸ்ட் தாண்டி தான் நம்ம போக முடியும். செக் போஸ்ட்டை தாண்டிட்டோம். எந்த யாரும் எதுவும் கேட்கல. உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஃபுல்லாகவே ரொம்ப காடு பகுதி. ஒரு 800 யானை இருக்குது இந்த காட்டுக்குள்ளே. ஒரு இதுக்கு முன்னாடி அவங்க எடுத்த சர்வேல வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வழியாக மலை ரொம்ப ஹைட்டாக ஏறணும். இந்த வழியாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த பக்கம் போகும்போது குரங்குக்கு அப்புறம் மற்ற அனிமல்ஸ்க்கு யாருக்குமே வந்து சாப்பாடெலாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சத்தியமங்கலம்னா எல்லாருக்கும் ஞாபகம் வர ஒரே ஆள் பார்த்திங்கன்னா பெரிய மீசக்கார் ஒருத்தர் இருந்தார் இந்த காட்டுக்குள்ளே. அதனால் வந்து இந்த சத்தியமங்கலம் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸு. இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன். இந்த பக்கம் ஏதாவது எலிஃபெண்ட்டு யானை எதாவது நிற்குதா, அதுக்காக தான் நான் வந்து கேமராவை அப்படி இப்படி சுற்றி பார்க்குறேன். ஏன்னா எங்கேயாவது ஓரமாக நின்றுட்டுருக்கோம். ஏன்னா கரெக்டாக நான் போகிறது டைம் வந்து ஒரு 4 மணிக்கு அப்புறமா தான் உள்ளே என்ட்ரு ஆகுறேன். அதனால் இந்த பக்கத்தில் எங்கேயாவது ஒரு வைல்டு அனிமல்ஸோ ஏதாவது இருக்கான்றதை நான் செக் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கேன். எப்படியோ நான் போய் சேர்றது எத்தனை மணின்னு கண்டிப்பாக தெரியாது. இந்த வீடியோ நான் எப்போ எண்ட் பண்ணணுன்னு தெரியாது. எந்த பிளானுமே இல்லாமல் வண்டி ஓட்டி போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்க ஹேர் பேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 27 ஹேர் பேண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இருக்கிறதுலே ரொம்ப 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 வந்து ஒரு நீங்கள் என்ன இந்த சேலம் டு ஒரு ரோடு இருக்குல்ல, அந்த பேய் ரோடுன்னு சொல்லுவாங்க. அது என்ன பேருன்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரல. நீங்கள் அந்த வழியாக போகும்போது அந்த ரோட்டில் அந்த பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. என்ன பேராக இருக்கும்? தொப்பூர் சொல்லுவாங்களே, அந்த இடத்துல நிறைய ஆக்சிடெண்ட் ஆகும், நிறைய விஷயம் சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்கே இருக்க ஹேர் பேண்ட் எல்லாமே ரொம்ப டஃப்பாக இருக்கும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டணும். வண்டி ஓட்டும் போது வண்டி ஆஃப் பண்ணக்கூடாது. அது எல்லாருக்கும் தெரியும், சொல்கிறேன். அதே மாதிரி அங்கங்கே நின்று ஃபோட்டோ செல்ஃபி எடுக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து கீழே இதுதான் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து நமக்கு சொல்கிற ஒரு அட்வைஸு.
இந்த ஃபாரஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த காடு பார்த்திங்கன்னா கரெக்டாக மோஸ்ட்லி இந்த கர்நாடகாவோட தான் இணைக்குது இந்த வழி. கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, இது வந்து ஒரு சென்டர் பிளேஸ். இந்த வழியாக தான் நம்ம வந்து போயாகணும். அதுவும் இந்த வழியாக தான் நிறையா லாரிஸு ரொம்ப 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 கஷ்டப்பட்டு லாரிலாம் போயிட்டுருக்கோம். நீங்கள் வீடியோவிலே பார்க்கலாம். நிறையா ஹெவி லோடில் வர வண்டிலாம் வந்து மேலே ஏற முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். நீங்கள் நிறையா நியூஸில் கூட பார்த்துருக்கலாம். இந்த வழியாக வர வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா ஆக்சிடெண்ட் ஆகிறது, பிரேக் டவுன் ஆகிறது நிறையா நடக்கும். ரொம்ப அழகான பாதைங்க. அந்த மலைப்பாதைகளில் பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். என்னடா லைஃப்பில் வந்து ஏதோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கே சொல்லிவிட்டு வண்டி எடுத்தது தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு மலைப்பாதையை வந்து இதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் நான் இந்த ரூட்டில் வரேன். அது ரொம்ப நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, இந்த பக்கம் சுற்றி காடுகள், மரங்கள் இருக்கனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேச்சரில் வந்து நம்ம வண்டி ஓட்டுறதே ரொம்ப மிகப்பெரிய அழகு. அதே மாதிரி என்ன நமக்கு கொடுக்குறாங்கன்னா, இந்த கொண்டை ஊசி வளைவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக டர்ன் பண்ணணும். பாருங்கள், அந்த வழி இந்த பஸ்ஸு பார்த்திங்களா ஃபுல்லாகவே அந்த லெஃப்ட் சைடில் தான் நிற்கிறாங்க. அதனால் நம்ம ரைட் சைடில் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போனோம். ஏன்னா அவங்க வண்டிலாம் வந்து அவ்வளோ இதுவாக வந்து இது பண்ண முடியாது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டணுன்றது தான் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, லாரி பார்த்திங்களா ஃபுல்லாகவே ரைட் சைடாக போய் தான் அந்த பெண்டை வந்து கடக்குறாங்க. இருபத்தேழு ஹேர் பெண்ட் இருக்குது. ஆனால் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வண்டி ஓட்ட வேண்டியது இருக்கும். இந்த காட்டில் தான் ஒரு அந்த மீசக்கார் வாழ்ந்தார்ன்றது அந்த கதைகள் எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரிந்த கதை தான். பாருங்கள், எல்லாருமே வந்து அந்த பெண்டில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வர வேண்டிய ரைட்டில் அப்படியே மாறி மாறி தான் போயிட்டுருக்கு. ரொம்ப அது வந்து ரொம்ப டஃப்பான பிளேஸ் இந்த வழி ஏறுறது. நான் ஊட்டியில் போகும்போது பார்த்துருப்பீங்க. ஊட்டியில் வந்து அது எந்த ஏரியானா எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரலையே. கல்லட்டி, மசானகுடியிலேருந்து கல்லட்டி ரோடு பார்த்துருக்கீங்களா? இதை விட அது டஃப்பு தான். ஆனால் இங்கே வண்டி ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் லாரி, பஸ்ஸு, ஏன்னா இது வந்து ஸ்டேட் கனெக்ட் ஆகுதுல்ல, அதனால் மோஸ்ட்லி எல்லாருமே இந்த பக்கம் தான் வருவாங்க. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டணும். வண்டி ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. புதுசாக வண்டி ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் கடினமான பாதை தான். இந்த பாருங்கள், அது ஏறும்போது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. நல்லா சில்லுன்னு இருக்குங்க. மலை ஏறும்போது அந்த சில்னஸ் இருக்குது பாருங்கள், நல்லா கூலிங்காக இருந்துச்சு. அதே மிஸ்ட்டு அப்படியே கீழே இறங்குதுங்க. அப்படியே நல்லா இருக்குது அது பார்க்கறதுக்கு. பாருங்களா, எல்லாமே லோடு லாரி தான் வரும். அந்த லோடு லாரி வரும்போது அவங்களால வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வண்டி ஓட்டுறது. நான் ஒரு இடத்துல சம்பவம் பண்ணியிருக்க வேண்டியது, அது வீடியோவில் போயிடுச்சான்னு தெரியல. ஜஸ்ட் மிஸ் எஸ்கேப் ஆகிட்டேன். மோஸ்ட்லி இந்த கர்நாடகா பஸ் தான் நிறைய வரும். கேஎஸ்ஆர்டிசி இந்த வழியாக போகும்போது நல்லா இருக்கும். ஆனால் வண்டி எங்கேயும் நிறுத்தக்கூடாதான் சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே ஒரு லாரி நிற்குது, அது என்ன பிரேக் டவுன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த டஃப்பு தான் ரொம்ப. அந்த இடத்துல அப்படியே ஹைட்டு ஏறும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அப்படி வேறு ஏதாவது ட்ரை, இந்த பெண்டு தாங்க இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான பிளேஸ்.
பார்த்திங்களா லாரி எந்த பக்கம் வருது. நமக்கு புதுசாக ஓட்டும் போது ரொம்ப பயமாக இருந்தது. அந்த பக்கம் எங்கே நம்மளை வந்து இடிச்சிருவாங்களான்னு ஒரு பயம் அந்த வழியில் வந்து ஓட்டும் போது. எனக்கு ரொம்ப டயர்டு, சுத்தமாக சாப்பிட இல்லையா, அதுதான் ரொம்ப டயர்டாக இருக்குது. சாப்பிடணுன்னு தோண மாட்டேன். சும்மா இருக்கும்போது சாப்பிட தோணும். வண்டியில் ஏறி உட்காந்துட்டா எங்கேயாவது வந்து ஒரு டீ சாப்பிட்ணும் தோணவே மாட்டேன். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பசிக்கும் போது தான் வண்டி நிறுத்தி சாப்பிட்ணுன்னு தோணுது. வண்டியில் ஏறி உட்காந்தா அதை பார்த்துட்டு அப்படியே வண்டி ஓட்டுற ஃபீலில் வந்து எல்லாத்தையும் மறந்துடுறேன். ரொம்ப அழகான மலைப்பாதைங்க இது. நீங்கள் உங்களுக்கு டைம் கிடச்சா எப்போ ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அவ்வளோதான் நினைக்கிறேன். இதோட குண்டை ஊசி விலைகள் வராதுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே இந்த கர்நாடகாவில் வரவங்க எல்லாமே இந்த 2 கோடி அந்த மஞ்சள் சிகப்பு கொடி வச்சுருக்காங்க. வழி விட மாட்டேன்னு தான் முன்னாடி ஓட்டிகிட்டு போகிறாரு. சரி ஓகே, அவர் அப்புறம் வந்து எனக்காகவே வழி விட்டார். அங்கேருந்து கை சிக்னல் கொடுத்தாரு, போங்க போங்க போங்க. அதனால் நானும் கையை தூக்கி ஒரு தேங்க்ஸ் சொன்னேன். வழியில் அவ்வளோதான், சத்தியமங்கலம் தாண்டியாச்சு. இந்த பக்கம் தாளவாடி, திம்பம் அப்படி சொல்லி 2-3 ஊர்லாம் இருக்குது. ஆனால் நம்ம வந்து அந்த வழியாக போக மாட்டோம். ஆனால் நம்ம போகிற ரூட்டு பார்த்திங்கன்னா வேறு வழி ஒரு ரூட் இருக்குது. ஆனால் அது நான் போக போக உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இப்போது சொல்லிட்டாங்க நல்லா இருக்காது. அடுத்த வீடியோலாம் கிடையாது, இந்த வீடியோவில் தான் வரும். அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸ். அந்த பிளேஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக நான் வந்து தமிழ்லே போடுவேன், நீங்கள் பார்ப்பீங்க, அதில் பிரச்சனை இல்லை. அப்படியே ஹைட்டு ஏற அப்படியே கூலிங் அப்படியே சில்னஸ் ஆகிட்டே இருக்குது. நான் ஏன் க்ளவுஸ் போடாமல் வண்டி ஓட்டேன்னு எனக்கே தெரியலங்க. அதை அப்படியே தூக்கி பேக்குள்ளே வச்சுட்டேன். க்ளவுஸ் போடாமையே வண்டி ஓட்டினேன். கையெல்லாம் அப்படியே மறுத்து போச்சு. அப்படியே கரண்ட்டு ஷாக் அடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. க்ளவுஸ் போட்டு வண்டி ஓட்டணும், நான் மறந்துட்டேன். அதுவும் மறந்துட்டேன்னா ஒரு தடவை இல்லை, பல தடவை மறந்துட்டேன். அது எம்டி லாரியாக இருக்கனால தான் அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மேலே ஏறுது. இல்லைனா ரொம்ப கஷ்டம் அந்த ரோட்டில் ஏறுறது. ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும் அந்த வழி. ஆனால் எவ்வளோ தூரம் போனோம் தெரியல. அட்லீஸ்ட் எனக்கு ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு 2 பஜ்ஜி சமோசா சாப்பிட்டா கூட போதும். இப்போதைக்கு வேறு எங்கேயா போய் சாப்பிட்டுக்கலாம். என்னால் இந்த வீடியோலாம் கட் பண்ண முடியாது. இந்த இடத்துல தாங்க எனக்கு சம்பவம் ஆக வேண்டியது. நான் பார்க்காமே வந்துட்டேன். அவங்க கரெக்டாக வந்தாங்க. வண்டியில் அவங்க வந்தாங்க, அவங்க பயந்துட்டாங்க என்னை பார்த்து. நான் எங்கே கொண்டாந்து இடிச்சிட்டு போகிறேன்னு. ஆமாங்க, ஆல்மோஸ்ட் மேலே வந்துட்டேன். இதோட இந்த வீடியோ எண்டெலாம் பண்ணல. அச்சோ, என்ன இப்படி ஒரு கருப்பான ஒரு புகை. திம்பம் ரீச் ஆகிட்டேன். இங்கே தான் வந்து டீ சாப்பிட்லான்னு இருந்தேன். டிஃபன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் எதுவுமே இல்லை உள்ள. இதுக்கப்புறம் என்னால் ஒரு இன்ச் கூட என்னால் மூவ் ஆக முடியாது. ரொம்ப பசிக்குது. பக்கத்து ஹோட்டலில் எதுவுமே இல்லை. இந்த ஹோட்டலில் கேட்டால் அந்த ஹோட்டலில் எதுவும் சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, எனக்கு டீ கொடுங்க, ஏதாவது சமோசா பஜ்ஜி இருந்தால் கொடுங்க சாப்பிட்ற சொல்லிவிட்டு வாங்கி சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு மறுபடியும் வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குள்ளே பார்த்தீங்களா மிஸ்2 கீழே அப்படியே இறங்கிடுச்சு.
இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இப்போ கரெக்டாக வந்து கர்நாடகாக்குள்ளே என்ட்ராயிட்டேன். இந்த ரோடு பார்த்திங்கன்னா மைசூர் போகும். நான் இப்போ மைசூர் தான் போயிட்டுருக்கேன். ஆனால் மைசூர் போகிற வழியில் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் காட்டணும். இந்த இடத்துக்கு வந்து நிறைய பேர் வந்தது இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த பகுதியில் இந்த பக்கத்தில் நீங்கள் வர்றதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. உங்கள் 4 வீலர் 2 வீலர் இருந்துச்சுன்னா நீங்கள் வரலாம். ஆனால் இந்த பக்கத்தில் நீங்கள் வரணுன்னா கண்டிப்பாக வந்து காரில் தான் வர முடியும். இல்லைனா பைக்கில் வரதுன்னா பைக்கில் வரலாம். இதோட பேர் எங்கே போயிட்டுருக்கேன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா டென்டோன்லி சொல்லி ஒரு பிளேஸு. இங்கே வந்து திபெத்திய மக்கள் வந்து இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. லேண்ட் ஆஃப் த ஃபுல்ஃபில்மெண்ட் சொல்லுவாங்க இதோட ஆங்கிலத்தோட பேர். தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா நிறைவேற்றப்பட்ட நிலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியா. இந்த பகுதியை நோக்கி தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். இப்போ கரெக்டாக மணி வந்து ஒரு 5:30 மேலே ஆயிடுச்சு. ஆக்சுவலி அங்கே வந்து டைமிங் பார்த்திங்கன்னா 9 to 5. அதுக்கு முள்ளே வந்து அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் அந்த வில்லேஜ் அது நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து மைக்ரேட் ஆன திபெத்திய மக்கள் வந்து இந்த இடத்துல வாழ்ந்துகிட்ருக்காங்க.
மொத்தம் பார்த்திங்கன்னா 22 கிராமங்கள் இருக்குது இந்த இடத்துல. இந்த கிராமத்தில் தான் இவங்க வந்து வாழ்ந்துகிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகணும். ரோடு தான் கொஞ்சம் டேமேஜாக இருக்கனால வந்துச்சு. இந்த லெஃப்ட்டு திரும்பினோன்னா இந்த கிராமத்துக்குள்ளே தான் அந்த திபெத்திய மக்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. 1959 அப்போ வந்து சீனாவில் திபெத்திய மக்கள் ஆக்கிரமிக்கும் போது திபெத்திய மக்கள் தலைவர் லாயா லபாமா சொல்லி அவர்கள் வந்து 80,000 திபெத்திய மக்கள் வந்து இந்தியாவிற்கு அகதியாக வந்திருக்காங்க. இந்தியாவில் பல இடங்களில் அவங்களுக்கு வந்து தங்கம் வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சவுத் இந்தியாவில் வந்து 5 இடங்கள் வந்து தேர்வெடுத்துட்டு இந்த தென் டோங்லி வந்து 1947ஆம் ஆண்டு வந்து இந்த இந்திய அரசு மற்றும் கர்நாடக அரசின் உதவியுடன் இவங்கள வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல தங்கத்துக்காக. அப்புறம் இவங்கள பற்றி சொல்லணுன்னா இவங்க வாழ்கிற முறைகள் எப்படின்னு பார்த்திங்கன்னா, அதை பற்றி சொல்லணுன்னா இவங்க வந்து விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து விவசாயம் தான் பண்ண தெரியும். இது ஒரு சுற்றுலா தலம்லாம் சொல்ல முடியாது. ஆக்சுவலி இது என்னென்னா, இவங்க இங்கே வந்து நீங்கள் பார்க்குற வீடியோஸில் இருக்க இதெல்லாம் இவங்க வந்து இங்கே உருவாக்கின இடம். இது வந்து ஒரு காடு பகுதி. இந்த காட்டுக்குள்ளே தான் இவங்க வந்து இவ்வளோ அழகாக ஒரு கிராமத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. எனக்கும் சரியாக வழி தெரியல. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதுக்குள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு போயிடலாம் சொல்லிட்டு தான் வந்தேன். ரோட்டில் இருக்க நாய்ங்கள்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமாயிடுச்சு. அதுதான் இவர்கிட்ட கேட்டேன், இந்த டைமில் டெம்பிள் வந்து கோவில் வந்து ஓப்பனாக இருக்குமா இல்லை எப்படி போகிறதுன்னு கேட்டேன். நீங்கள் அந்த பக்கம் வேணால் போய் பாருங்கள், நீங்கள் பார்க்குறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொன்னார். சரி, அதான் அவர்கிட்ட கேட்டேன். ஆனால் இங்கே இருக்க மொத்த கிராமங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த பேரும் கிடையாது. எல்லாமே வந்து ஆல்பாபெட் மூலிமா தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏபிசி அந்த மாதிரி தான் வில்லேஜ் பேர் இருக்குது. மொத்தம் 22 கிராமம் இருக்குது. இந்த வழியாக போகும்போது இந்த ஆடு மேய்ச்சிட்டு வந்தாங்க, அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த ஆடெல்லாம் கடந்து தான் அந்த வழியாக போயிட்டுருக்கேன். இது வந்து அந்த மைசூரில் மறுவாழ்வு மையம் மேம்பாட்டு முகாம் மூலிமா வந்து இவங்களுக்கு வந்து இந்த வசதியை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க, இவங்க இங்கே வாழ்கிறதுக்காக. அதனால் இவங்களும் வந்து இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்குற இந்த இடம்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே நீங்கள் தங்கத்துக்கு வந்து ரெசார்ட்லாம் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணலாம். ஃபேமிலியோடு வந்தால் கூட ஸ்டே பண்ணுறதுக்கான வசதிகள்லாம் இங்கே இருக்குது. ஆக்சுவலி இங்கே இவங்க சாப்பிட்ற உணவை பார்த்திங்கன்னா மோமோஸ், நம்ம மோமோஸ் தான் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க இங்கே. அதுக்கப்புறம் துப்பா சொல்லிட்டு இந்த 2 ஃபுட்டு தான் சாப்பிட்றாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஒரு அழகான கோவிலை வந்து பார்த்தோன்னே வண்டியை நிறுத்திட்டேன். ஆனால் உள்ளே தான் போக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதனால் நான் இங்கேருந்தே சரி ஜஸ்ட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம் அதுக்காக உள்ளே வந்தேன். ஆனால் எனக்கும் டைம் இல்லை. இப்போவே மணி 6 ஆகிடுச்சு. இந்த 6 மணிலேருந்து நான் போகிற தூரம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம், மைசூர் தாண்டி போகணும். அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணும்.
இவங்க வந்து விவசாயம் தான் பண்ணுறாங்களாம். ஆக்சுவலி இந்த நெல், ராகி அது மட்டும்தான் இவங்க வந்து ஃபார்மிங் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு ஒரு குட்டி கிராமம், ஒரு 22 கிராமம் இருக்குது சொல்கிறாங்க இந்த இடத்துல. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெரிய காடு. இந்த காட்டுக்குள்ளே வந்து இவங்க வந்து விவசாயம் பண்ணி அரிசி, ராகி, சோளம் இதெல்லாம் இவங்க பண்ணி ஃபார்மிங் பண்ணி இவங்க வந்து கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. இங்கே நிறையா பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இது உள்ள நீங்கள் கொஞ்சம் டைம் முன்னாடி வந்தீங்கன்னா நீங்கள் அந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். உள்ள அந்த புத்திசம் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த கோவில் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு. என்னால் கொஞ்சம் முடியல, நான் லேட்டாக வந்ததுனால என்னால் உள்ளே போய் பார்க்க முடியல. கொஞ்சம் பிஃபோராக வந்திருந்தேன்னா நான் பார்த்துருக்கலாம். பட் ஆனால் என்னால் வந்து நான் கிளம்புன டைமுக்கு இங்கே அந்த வண்டி ரோட்டில் ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, இந்த கடையில் கேட்டு பார்க்கலாம், எங்கேயாவது இங்கே தங்குற மாதிரி ஏதாவது இடம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டேன். இந்த ரெசார்ட் இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகேங்க சொல்லிவிட்டு நானும் கிளம்பிட்டேன். இதோட கண்டினியூட்டி நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். இதோட நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். மைசூர்